வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் சதுரங்க வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்ற ஒரு பழமையான வீரர் மற்றும் எழுத்தாளர் பற்றி பார்க்கப் போகிறோம். அவர்தான் லூயிஸ் ரமீரஸ் டே லுசேனா. சதுரங்கம் இன்று உலகம் முழுவதும் விளையாடப்படும் ஒரு அறிவுத்திறன் விளையாட்டு. ஆனால் இதை முறையாக எழுதி விதிமுறைகளை தொகுத்து எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு சென்றவர்களில் லுசேனா முக்கியமானவர். லுசேனா 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஸ்பெயினில் வாழ்ந்தார். அந்த காலத்தில் சதுரங்கம் இன்று நாம் பார்க்கும் விதத்தில் முழுமையாக அமைந்திருக்கவில்லை. பல விதிமுறைகள் மாறிக்கொண்டிருந்தன. அப்போது லுசேனா சதுரங்கம் குறித்து ஒரு முக்கியமான புத்தகத்தை எழுதியார். அந்த புத்தகம் சதுரங்கத்தின் ஆரம்பகால நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அவர் எழுதிய நூலில் சதுரங்கத்தின் விதிமுறைகள், ஓப்பனிங்ஸ் மற்றும் சில முக்கியமான நிலைப்பாடுகள் பற்றி விவரிக்கப்பட்டது. இந்நூல் காரணமாக சதுரங்கம் ஒரு கட்டுப்பாடான விளையாட்டாக வளர ஆரம்பித்தது. லுசேனா எழுதிய சதுரங்க புத்தகம் ரெப்படிஷன் ஆஃப் அமோரேஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் அஜேத்ரேஸ் வித் 150 கேம்ஸ் ஆஃப் பார்ட்டி. தமிழில் பொருள்: காதலின் மறுபதிப்பு மற்றும் சதுரங்க கலை, 150 ஆட்டங்களுடன். சுமார் 1497ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டின் சலமாங்கா நகரில் வெளியிடப்பட்டது. இது அச்சிடப்பட்ட முதல் காலத்திய சதுரங்க புத்தகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. புத்தகத்தில் தொடக்க நகர்வுகள் பற்றிய விளக்கங்கள், சுமார் 150 சதுரங்க ஆட்டங்கள். இந்த நூல் நவீன சதுரங்க விதிகள் உருவாகிக் கொண்டிருந்த காலத்தை பதிவு செய்த முக்கியமான நூலாகும். இதனால் லுசேனா சதுரங்க வரலாற்றில் ஒரு முன்னோடியாக பார்க்கப்படுகிறார். சதுரங்கத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பொசிஷன் லுசேனா பொசிஷன் என்று அழைக்கப்படுகிறது. இது ரூக் எண்ட்கேம் எனப்படும் இறுதிக்கட்டத்தில் வரும் ஒரு முக்கியமான வெற்றி முறையாகும். ஒரு வீரர் எப்படி சரியான முறையில் ராஜாவையும் ரூக்கையும் பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்பதை இந்த பொசிஷன் விளக்குகிறது. இன்றும் உலகம் முழுவதும் சதுரங்கம் கற்றுக்கொள்வோர் இந்த பொசிஷனை பயில்கிறார்கள். லுசேனாவின் பங்களிப்பு வெறும் ஒரு வீரராக மட்டுமல்ல, அவர் ஒரு ஆசிரியர், ஆய்வாளர் மற்றும் சதுரங்கத்தை முறையாக பதிவு செய்த வரலாற்று நபர். அவரது நூல்கள் இல்லையென்றால் அந்த காலத்தில் விளையாடப்பட்ட சதுரங்கத்தின் பல தகவல்கள் இன்று கிடைக்காமல் போயிருக்கும். மேலும் அந்த காலத்தில் புத்தகங்களை எழுதுவது மிகவும் கடினமான ஒன்று. அச்சுத்தொழில் புதிதாக வளர்ந்து கொண்டிருந்த காலம் அது. இருந்தபோதிலும் லுசேனா தனது அறிவை பதிவு செய்து உலகிற்கு கொடுத்தார். அதனால் அவரை சதுரங்க வரலாற்றின் முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருவராக மதிக்கிறார்கள். இன்று நாம் விளையாடும் சதுரங்கம் பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து வந்துள்ளது. அந்த வளர்ச்சியில் லுசேனா போன்ற முன்னோடிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அவர்களின் ஆய்வுகள், விளக்கங்கள் மற்றும் நூல்கள்தான் இன்று நாம் பயன்படுத்தும் பல யுக்திகளுக்கான அடித்தளமாக அமைந்துள்ளன. நன்றி. மறுபடியும் சந்திப்போம்.